அரசியலில் 15 ஆண்டு காலம் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராகவும் இருந்த பொழுது மேடையிலே மைக்க பிடிச்சா கைகாலில் உதற ஆரம்பிச்சு. ஆரம்ப சூழ்நிலையில் எப்படியாவது பேச வேண்டாம்னு சொல்லுவாங்களோன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்படி இருந்த நிலைமையெல்லாம் மாறி இன்று அரசியலில் பல்வேறு தடைகளை தாண்டி இங்கே உங்கள் முன் நிற்க வைத்திருக்கக்கூடிய என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன். அதே போல அனுபவம் என்பது வாழ்க்கை கல்வி. அனுபவமில்லா கல்வி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். அதுதான் இன்றைய நிலை. கல்வி என்பது ஒரு மாணவரிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் சக்தி அவர்கள். அந்த வழியில இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கல்விக்காக சில சிறப்பான பணிகளை செய்து இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு ஏழை எளிய சாமானியர்களுக்கான அரசாக இந்த நிதிநிலை அறிக்கையில 34,181 கோடி ரூபாய் கல்வித்துறைக்காக ஒதுக்கிய முதல் மாநிலம் தமிழகம் என்பதை இந்த மாணவ செல்வங்கள் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில புதிய சிலபஸ் முறை, சிறப்பான ஒரு சிலபஸ் முறை என்று அவர் சொன்னார்கள், புதியதாக வந்திருக்கிறது. அரசு பள்ளிகளிலே ஒரு மாணவர் கேள்வி கேட்டார். அரசு பள்ளிகளிலே பயிலக்கூடிய மாணவர்களும் தனியார் பள்ளிகளிலே பயிலக்கூடிய மாணவர்கள் ஏன் எப்படி அதிகமாக மதிப்பெண்களை பெறுகிறார்கள் என்ற கேள்விகளை கேட்டார். அதற்கு சக்தி அவர்கள் சில விளக்கங்களையும் தெரிவித்தார்கள். 5 விரலும் ஒரே போல் இருப்பதில்லை. ஒருவரிடத்திலே படிப்பு திறமை இருக்கலாம், வேறொரு இடத்திலே விளையாட்டு திறமை இருக்கலாம், மற்றொரு இடத்திலே தொழில் திறமை இருக்கலாம். படித்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே சாதித்திருக்கிறாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பதான் தனியார் பள்ளிகள் கல்வித்துறை எல்லாம் முன்னேறி இருக்கிறது. நாங்கள் பயிலும் பொழுது அரசு பள்ளிகள் தான் 4400 மாணவர்களை கொண்ட அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி, MHS என்று சொல்லக்கூடிய பள்ளி தான். அந்த பள்ளியிலே பயின்றவர்கள் நாங்கள் கீழே இருப்பவர்களும் சேர்ந்துதான். அதே போல சொன்னா கேள்வி கேட்டாங்க பசங்க. சயின்ஸ் படிச்சவங்க எல்லாம் உயர்வாகவும் ஆர்ட்ஸ் படிச்சவங்க எல்லாம் தாழ்வாகவும் நினைக்கிறாங்களே, மேல் கீழ் சொன்னார். அப்படியெல்லாம் இல்லை. ஆர்ட்ஸ் அதான் சொன்னார், ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க கீழே பின்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க தான் அரசியல்வாதி ஆயிடுறாங்க, எல்லா அதிகாரிகளுக்கும் வேலை வாங்கிடுறாங்க. உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல ஆர்ட்ஸ் படிச்சவங்க தான் IAS IPS ஆயிடுறாங்க. சயின்ஸ் படிச்சவங்க டாக்டர் ஆயிடுறாங்க, மருத்துவம் பார்க்கறாங்க அதிகமா. அதனால ஆர்ட்ஸ் சயின்ஸுங்கிறதுக்கு வித்தியாசம் கிடையாது. அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்பதை மனதிலே கொண்டுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சீருடைகளை மாற்றினார்கள், சிலபஸ் முறையை மாற்றினார்கள், காலிலே போடுகின்ற காலணியை கூட மாற்றி அரசு அம்மாவுடைய அரசு என்பதை அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகம் உள்ளங்கைக்குள் என்று சொல்வார்கள். அதை நிரூபிக்கின்ற வகையில் கிட்டத்தட்ட 55 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினியை கொடுத்திருக்கிறோம். லேப்டாப் என்பது ஒரு கனவாக இருந்தது, ஒரு கனவு பொருளாக இருந்தது. இன்னைக்கு எந்த செய்தியை வேண்டும் என்றாலும் செல்லிலேயே பார்த்தரலாம், இல்லையா லேப்டாப்ல பார்த்தா. எந்த துறை சம்பந்தமானதாக இருந்தாலும் நீங்க இப்ப பேசினார் நம்ம சக்தி அவருடைய பேச்சை கூட யூடியூப் போட்டீங்கன்னா வந்துருது. ஆனா எங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அதை பார்க்கறதுக்கு தெரியாது. அடுத்தவங்க காட்டினா பார்த்துக்கோ, அலோங்கிறதோட சரி, போன வைக்கிறதோட சரி, ஏன்னா அதுக்கே நேரம் போதறதில்லை. அந்த அளவிற்கு இன்றைய கல்வி முறை எளிதாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நான் பல மேடைகளிலே பேசி இருக்கிறேன். தேசிய அளவில் ஒப்பிடும் பொழுது இந்தியாவினுடைய தேசிய அளவு ஒப்பீடு உயர்கல்வித்துறை உயர்கல்வி பயிலக்கூடியவர்கள் 25%. தாய் தமிழகத்தில்
48.6% பேர் உயர்கல்வி படிக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேசிய அளவை விட 2 மடங்கு. அதனாலதான் வேலை கிடைக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனை. நான் டெய்லி காலையில எல்லாத்தையும் பார்த்துருவேன், சாயந்தரம் வரைக்கும். நைட்டு 1 மணி ஆனாலும் சரி வேலைகளை முடிச்சிடும். நிறைய பேர் வருவாங்க, படிச்சிருக்கிறேன் வேலை கொடுங்கம்பா, படிச்சிருக்கிறேன் வேலை கொடுன்னு சொல்லிக்கிட்டு வர்ற பேப்பர் தான் அதிகமா இருக்கும். வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசு வேலை என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆல் மெரிட் எல்லாமே. எந்த சின்ன வேலை இருந்தாலும் குரூப் 4 கிட்டத்தட்ட 6500 சென்டர்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் கேள்வி ஏற்கும் பொழுது சொன்னார்கள், 6500 சென்டர் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் தேர்வு மையங்கள். அதில் 2 இடங்களில் தவறு நடந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் திறமை இருக்கிறவர்கள் சாதித்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரே குடும்பத்தில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் 2 குழந்தைகள் அவர்களுக்கு குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர் வந்து எங்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? கரூர்ல காலியா இருக்கிற இடத்துல எங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுங்க. தூரத்து மாவட்டத்துக்கு போக முடியாது, நாங்க கொடுத்தாங்க, அதை சொல்லி வாங்கி கொடுத்தோம். அதுதான் எங்களால முடியும். வேலை வாங்கி தரதுங்கிறது உங்களுடைய திறமைகளை பொறுத்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சென்ற ஆண்டு கூட நம்முடைய குமாரசாமி பொறியியல் கல்லூரியில தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தினோம். மிக பிரம்மாண்டமான அளவில் இதே மாணவர்கள், இதே அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் மிக சிறப்பாக அந்த வேலை வாய்ப்பு முகாமை நடத்தினார்கள். 25,000 பேர் அதில் ஆன்லைன்ல பதிவு செய்தார்கள். கிட்டத்தட்ட 20,000 பேர் அதில் கலந்து கொண்டார்கள். 5,000த்திற்கும் அதிகமான நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு முகாமில் அந்த பணியாணைகள் வழங்கப்பட்டது. அதுல ஒரு பாதி பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதுவே பெரிய சமாச்சாரம். நான் பல மேடைகளிலே பல இடங்களிலே பேசி இருக்கிறேன். நான் வைக்கக்கூடிய போக்குவரத்து துறையில தொடர்புடைய அசோக் லேலண்ட் கம்பெனி நிறுவனத்தை எங்களுடைய ஊரில் நடக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு முகாமிலே கலந்து கொண்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். 11 இடங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக அவர்கள் ஆட்களை தேர்வு செய்தார்கள். ஒரு ஆள் கூட தேர்வு செய்ய முடியவில்லை என்று சொன்னார்கள். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கல்வியுடைய தரம் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல என்கிட்ட வேலை கேட்கிறாங்க நிறைய பேர். நான் கூட சொன்னேன், எங்க பசங்க கிட்ட அரசாங்கத்துல வேலை வாங்க முடியாது, அது இன்டர்வியூ வந்துருது, அந்த மாதிரி போயிடுறாங்க. ஏதாவது தனியார் பெரிய கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்கலாம், அதுக்காக முயற்சி பண்ணலான்னு சொன்னோம். போர்டு கம்பெனி வந்தாங்க என்கிட்ட வேற ஒரு வேலைக்காக. அப்ப சொன்ன அவங்க கிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். கொடுக்க பாக்கிறோம்னா 20 பேப்பருக்கு மேல அனுப்பணும். ஒரே ஒரு பையன் தான் செலக்ட் ஆனான். பசங்கள்ல 20 பசங்கள்ல ஒரு பையன் தான். ஆனா ஒரே ஒரு பொண்ணுக்கு பேப்பர் கொடுத்தோம், அது உடனே நல்ல சம்பளத்துல ஆர்டர் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம். காரணம் என்னவென்று சொன்னால், இங்க கேள்வி கேட்கறதுலயே பார்த்திருப்பீங்க, 15 பேர் கேள்வி கேட்டாங்க, 2 பேர் தான் ஜென்ஸ் பசங்க மாணவர்கள், மீது எல்லாமே பிள்ளைங்க தான் கேள்வி கேட்டாங்க. தாய் திருநாடாம் அன்னை தமிழகத்தில புரட்சி தலைவி அம்மாவர் இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுதும் சரி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதையும் சக்தி அவர்கள் சொன்னார். எல்லா இடத்துலையும் லேடிஸ் ஃபர்ஸ்ட், படிக்கிறதுலையும் சரி, கேள்வி கேட்கறதுலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலையும். காரணம்னா பிள்ளைங்க அமைதியா நல்லா படிக்குது. ஆனா பசங்க கட்டடிச்சுட்டு படிக்காம விட்டுறாங்க. நீங்களாம் இன்னைக்கு காலேஜில் பண்ற வேலையை நாங்கெல்லாம் +1 +2 பண்ணிட்டு வந்துட்டோம். எம்எச்ல படிக்கும் பொழுது என் நண்பர்லாம் கூட கீழே உட்காந்துருக்காங்க. 6 கதவு இருக்கும். அட்டன்ஸ் எடுக்க வரைக்கும் கை தூக்குவோம். லாஸ்ட் பெஞ்ச், ஏன்னா உயரமா இருக்கிறோம்ல, லாஸ்ட் பெஞ்சு கையை தூக்கி அட்டண்டன்ஸ் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அப்படியே குமிஞ்சு வெளியே எந்திரிச்சு வந்தோம்னா அன்பு டீ ஸ்டால் இருக்கு, போய் நல்ல ஒரு சூடா ஒரு காபி சாப்பிட்டுட்டு முடிச்சு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அழுகாம உள்ள உட்காந்துக்கும். அதனாலதான் படிக்க முடியல. காலேஜோட வாசலை முதிச்சதோட சரி திரும்பி வீட்டுக்கு வந்து தொழில் பார்க்க போயிட்டு. எல்லாத்தோடைய நிலைமை, அன்றைய நிலைமை அதுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா குடும்பத்திலையும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் டபுள் டிகிரி வாங்கியது. இப்ப நிறைய பேர்த்து கேட்டாங்க, அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கூட கூலி வேலை செய்தாவது தன் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், வாழ்க்கையிலே உன்னத நிலையை அடைய செய்ய வேண்டும் என்பதிலே பெற்றோர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையில இன்று உயர்கல்வி படிப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதற்கு முதலாக வித்திட்ட தலைவர்
பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் என்பதை இந்த மாணவ செல்வங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் சென்னையில் பல மேடைகளிலே பேசி இருக்கிறேன். சென்னையில் IAS அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு IAS அதிகாரி அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர், திறமையான ஒரு IAS அதிகாரி பேசும்பொழுது என்னிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் IAS அதிகாரியாக இன்று இந்த இடத்திலே அமர்வதற்கு காரணமான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். எனக்கு விளங்கவில்லை. தலைவர் மறைவு எப்பொழுது நடந்துவிட்டது, இப்பொழுது இதை சொல்லுகிறாரே என்று என்னவென்று கேட்ட பொழுது சொன்னார், நான் கிராமத்திலே பிறந்தவன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவன், வறுமையிலே வாடுகின்ற குடும்பத்திலே பிறந்தவன். ஆனால் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சத்துணவிற்காவது மாணவ செல்வங்கள் கல்வியின் பக்கம் பள்ளியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எனக்கு அந்த மதிய உணவுக்காக என்னை பள்ளிக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது ஒரு ஈய தட்டும் ஒரு ஸ்லேட்டையும் கொடுத்து என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் என் தாயும் தந்தையும். இன்று நான் அவர் IAS அதிகாரியாக 2-3 மாவட்டங்களில் ஆட்சித்தலைவராக பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெறுவதற்கு காரணமான இருந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று பெருமையாக சொன்னார். தேசிய அளவில் 2 மடங்கு உயர்கல்வி படித்தவருடைய எண்ணிக்கை இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் மாணவர்கள் செல்வங்கள் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். படிப்பு என்பது ஒரு மனிதனுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கானது. எல்லாம் இப்ப படிக்கிறாங்க, இத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கொடுக்க முடியாது. அரசாங்க வேலை என்பது திறமையானவர்கள், அந்த போட்டித் தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசாங்க வேலை. படிக்கிறதுல சொல்ல பசங்க சொன்னாங்க, சுமார் 50% 60% ஒரு ரேஞ்ச் இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடாது. ஆனால் திறமை இருந்தால் எதிலையும் சாதிக்கலாம் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நான் அண்மையில் என்னுடைய போக்குவரத்து துறை சம்பந்தமாக அமெரிக்கா சென்றிருந்தேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெஸ்லா என்ற ஒரு நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தியில டெக்னாலஜியில இன்று முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் டெஸ்லா நிறுவனத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த நிறுவனத்தினுடைய CEO இருக்கக்கூடியவர் மதுரையை சேர்ந்த தமிழர் என்பது மிக பெருமையாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் சமீபத்தில் அப்பொழுது அந்த நிறுவனத்திலிருந்து விலகி சென்று ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை தனியாக தொடங்கி நடத்தி வந்து கொண்டிருந்தார். நான் சென்றிருந்த பொழுது தமிழகத்தில் இருக்கிறோமா அமெரிக்காவில் இருக்கிறோமா என்கின்ற அளவிற்கு தமிழர்கள் நிறைந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனியார் துறையில சாதித்து சாதனை படைத்தவர்களாக அங்கே இருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எந்த பியூன் வேலையா இருந்தாலும் சரி, டேபிள் துடைக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை தான் வேணும். மேடையில் பேசும் பொழுது நிறைய பேர் பேசினாங்க. அரசியல்வாதிகளை குறை சொல்வதே வாடிக்கையாக நிறைய பேர் இருக்கிறார்கள். படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வேண்டும், இந்த அரசு என்ன செய்கிறது என்று மேடையில் முழங்கலாம், பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம். அரசாங்கத்தில் இவ்வளவுதான் வேலை வாய்ப்பு இருக்கிறது, அது அவ்வளவு பேருக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியும். அதில் திறமையானவர்கள் வெற்றி பெற்று வந்து விடுகிறார்கள். மற்ற தனியார் துறை இருக்கிறது, தொழில்துறை இருக்கிறது, அதிலே சம்பாதியத்தில் அந்த வேலைகளை சம்பாதிக்கலாம். நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் நல்ல மார்க் இருந்ததுனால நல்ல சம்பளத்தில் போர்டு கம்பெனியை கொடுக்கறோம்னு சொல்றாங்க. காரணம், திறமை இருப்பவர்களுக்கு வேலை தேட வேண்டிய அவசியம் இல்லை, வேலை தானாக தேடி வரும் என்பதற்கு கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய இடத்துல இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். இப்பொழுது கூட தற்பொழுது +2 படிக்கின்ற மாணவர்கள் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறுகின்ற பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறந்த உயர்கல்வி பயில ஏதுவாக வினா வங்கிகள் இன்று வழங்க இருக்கின்றோம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாடல் வரிகளை மனதிலே கொண்டு மாணவர்களுக்கு நல்ல கல்வியினை வழங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். மாணவர்களை, இந்த ஆண்டு நீங்கள் பொது தேர்வை எழுத உள்ளீர்கள். இந்த தேர்வினை நீங்கள் மிக சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். அன்புக்குரிய மாணவ மாணவிகளை, இன்றிருந்து உங்களை சுற்றிய அனைத்தையும் உற்று நோக்குங்கள். உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கு உற்று நோக்குதலின் வெளிப்பாடே. ஆகவே அனைத்தையும் கவனத்துடன் உற்று நோக்குங்கள் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல பொது அறிவு, நம்முடைய வாழ்க்கை கல்வி என்பதை பற்றி எல்லாம் பேசினார்கள். இந்த மரம் நடுதலை பற்றி சொன்னார்கள். ஆரம்பத்தில் இருந்து இந்த மரம் வளர்ப்பு திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும்.
என்பது மட்டுமல்ல, அதனுடைய ரிசல்ட் என்பது கிட்டத்தட்ட 95% குறையாமல் இருக்க வேண்டும் என்பது என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த MRV ட்ரஸ்ட். கானகத்திற்குள் கரூர் என்று பெயரை வைத்தவர் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள். இங்கே இருந்த பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா நடந்தது. அப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சொன்னேன், இந்த அறக்கட்டளையின் மூலமாக இந்த மரம் நடுவதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர் சொன்னார், திருப்பூரில் வனத்திற்குள் திருப்பூர் என்ற அமைப்பு சிறப்பாக செயல்படுகிறது, அதை போல கரூருக்கு கானகத்துக்குள் கரூர் என்று பெயர் வைக்கலாம் என்று அந்த பெயரை முதன்முறையில் சொன்னவர் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர். அதன்படி நம்முடைய கரூரில் நடைபெற்ற அந்த 100ஆண்டு விழாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரும் அதை தொடங்கி வைத்து ஆளுக்கு ஒரு மரக்கன்றுகளை கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 5-6 மாதங்கள் கழிந்து விட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது கரூர் மட்டுமல்ல சுற்றுப்புறங்களிலும் அந்த மரம் நடுதலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பெரிய மரமா இருக்கு, எப்படின்னு கேட்கிறாங்க. இதை வச்ச உடனே பெருசாயிருக்கு. சிறிய மரத்தினுடைய ரிசல்ட் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதனாலதான் பெரிய மரம் வைக்கிறோம். ஒரு மரம் வைச்சு அந்த ட்ரீ கார்டெல்லாம் வைக்கும் பொழுது 2000 ரூபாய் வந்துருது. பெரிய மரமே 4000க்கு மேல தாண்டிடுச்சு. இங்க பசங்க சொன்னாங்க, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு மரம் கொடுக்க போறோம். மகிழ மரம், நல்ல நலன் தரக்கூடிய மரம், நல்ல நாட்டு மரம், அதையும் சேர்த்து 15000 சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, மரம் வைக்கலாம்னு சொன்னா நம்முடைய திட்ட இயக்குனர் கிராமங்களில் உடனடியாக ஏற்பாடு செய்து மரக்கன்றுகள், இந்த மரம் வாங்குறது வந்து ஆந்திராவில் ராஜமுந்திரி இருந்து வாங்குறோம். இங்கெல்லாம் இல்லை இவ்வளவு மரம், அதை தொழிலாவே செய்யறாங்க என்று சொன்னா மாணவ செல்வங்களிடையே இன்று விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும். மரம் வளர்த்தல் மட்டுமல்ல, சுற்றுப்புற சூழல், நான் வைக்கக்கூடிய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு போன்ற வகையில் மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இந்த இன்னைக்கு கொடுக்குற ஒரு மரம் கொடுக்குற ஒருத்தருக்கும் ஒரு சிலருக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் மற்றவரிடத்தில் இடம் இருக்கின்ற இடத்துல நீங்கள் அந்த மரக்கன்றுகளை வீணடித்து விடக்கூடாது. நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆப் ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரம் வச்சு அடுத்த வருஷம் அதை காமிச்சு அதை ஏதோ பிரைஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நான் நேற்று தான் சென்னையிலிருந்து வந்தேன், அதனால எனக்கு முழுசா தெரியல என்ன பண்ணிருக்காங்க. எல்லோருக்கும் ஒரு மரம் கொடுக்கும். அந்த மரத்தை மரமாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்துல இருக்கிறது. நீங்க நினைச்சா அதை கண்டிப்பா செய்ய முடியும். மரம் வளர்க்கலாம்னு சொல்லி ட்ரஸ்ட் வச்சு மீட்டிங் போட்டோம். நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க, ஆனால் சில பேர் மட்டுமே இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது, அதுல அர்ப்பணிப்பு உணர்வுகள் இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, சொல்றதோட விட்டுறாங்க. ஆனால் அதை வைத்து அதை காப்பாற்றி தண்ணி ஊற்றி அது மரமாக்குறதுக்கு ஒரு 2 வருஷம் காப்பாத்தினா தான் மரமாகும். இன்னைக்கு டவுனுக்குள்ள வச்சிருக்கிறோம். நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க, ஒரு சிலர் அதை பொறுக்க முடியாத ஒரு சிலர் மரம் லைன் போகுது மேல கீழே மரம் வச்சிருக்காங்களே, அது மேல வரும்பொழுது எப்படி கவாத்து பண்ணி விடணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணி கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். சென்னையில் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மரம் இருக்குது, கோயம்புத்தூர்ல மரம் இருக்குது, கரூர்ல மட்டும்தான் கட்டடம் மட்டும்தான் இருக்குது. ரோடும் கட்டடத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. மரமே இல்லாத ஒரு ஊர் எதுனா நம்ம கரூர் தான். தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இது நான் பதவியில இருந்தால் மட்டுமல்ல, இல்லாத காலங்களிலும் இந்த மரம் எழுதுகின்ற நிகழ்வு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தேர்ந்தெடுத்த கரூர் மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு மாவட்ட போக்குவரத்து துறை அமைச்சராக ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஒரு புதியதாக ஒரு கால்வாய் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் ஒரு கால்வாய் 8.5 கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 4 கிலோமீட்டர் அளவுக்கு 27 அடி ஆழம், 1 வருடம் 2 மாதங்கள் முடிவடைகின்ற நிலையில் இருக்கிறது. மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது விரைவில் அர்ப்பணிக்க இருக்கிறது. பாதி தூரம் தண்ணி கொண்டு வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாதத்திற்கு அரசு நிதிகளில் சொந்த நிதிகளில் அந்த பணிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போல கிராமங்களுக்கு செல்லும் பொழுது கிராமங்களில் வீடு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பசுமை எல்லாத்துக்கும் கொடுக்கிறாங்க. பசுமை வீடுகள் திட்டத்தில் அவர்களுக்கு வீடுகள் கொடுக்க வழங்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் மாவட்ட வருவாய் மற்றும் திட்ட இயக்குநரிடத்திலே சொல்லி வீடுகளை வாங்கி அவரிடத்தில் கொடுத்து அவர்களுக்கு இருப்பிடத்திற்கு ஒரு வசதி செய்து கொடுக்க வேண்டும் எண்ணிய பொழுது 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாங்க. ஆனால் அந்த வீடு கட்டினால் குறைந்தது 4 முதல் 5 லட்சம் செலவாகும். அதை செய்ய முடியாத ஒரு கிராமம் இருந்தது. சின்ன காளிபாளையம் கிராமத்தை
ஒரு மாடல் வில்லேஜாக எடுத்து 29 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்த செலவில் அரசு செலவு 2,10,000 போக மீதி இருக்கக்கூடிய நிதிகளை நான் சொந்த செலவில் ஒரு மாடல் கிராமமாக உருவாக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றும் 4 மாதத்தில் அது ஒரு மாடல் வில்லேஜாக கிராமங்களில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடியிருப்பு பகுதியும் இப்படி இருக்கிறதா என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதையும் எங்களுடைய ட்ரஸ்ட் அமைப்பின் மூலமாக செய்வதற்குண்டான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா வீட்டையும் ஏன்னா போய் கேட்ட பசுமை வீடு வாங்கி தர வீடு கட்டிக்க வேண்டான்ட்டாங்க. ஏப்பா வேண்டாங்கிறீங்களே, வீடே இல்லையே, வீடு குடிசையா இருக்குதுன்னு கேட்டா எங்களால அதுக்கு மேல செலவு பண்ண முடியாது. 29 வீட்டுல கிட்டத்தட்ட 20 பேர் அதே நிலைமையில இருந்தவர்கள். அதையெல்லாம் மனதிலே கொண்டு அந்த திட்டத்தையும் நாங்கள் ட்ரஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல நம்முடைய சக்தி அவர்கள் சொன்னது போல நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறார்கள். அதில் வசதி இல்லாதவர்களுக்கு அரசு நடத்துகின்ற அந்த டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 போன்ற பயிற்சி வகுப்புகள், சீருடை பணியாளர் போன்ற பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. அதற்கு உண்டான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல கிராமங்களில் தாய் தந்தையர் இல்லாத அல்லது தாயோ இல்லாத தந்தையோ இல்லாத மாணவ செல்வங்களுக்கு தலா 10,000 வீதம் வருடத்திற்கு 100 மாணவ மாணவிகளுக்கு இந்த அமைப்பின் மூலமாக என்னுடைய சொந்த நிதியில இருந்து வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்பதையும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் கேட்கிறாங்க, வசதியானவங்களும் கேட்கிறாங்க, வசதி இல்லாத மாணவ மாணவிகள்லாம் சிரமப்படுறாங்க. ஆனால் அதற்காக எங்களுடைய ட்ரஸ்ட்ல ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியுடைய ஆய்வு உட்படுத்தப்பட்டு வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் 50 மாணவிகளுக்கும் 50 மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகையாக ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் வழங்குவதற்கு ஒரு முதல் முயற்சியாக எடுக்கப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவர்களுக்கு 10,000 என்பது சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் ஏழை குடும்பத்தில் பிறந்து அந்த தொகையை கூட செலுத்த முடியாத சிலர் நிறைய பேர் இருக்கிறார். நிறைய பாத்தீங்கன்னா வாரம் ஏதாவது ஒரு வகையில மனு கொடுப்பாங்க. நான் அவர்களை சரியாக தேர்வு செய்ய முடிவதில்லை. ஏன்னா கொடுக்கிறோம், ஆனா வசதியானவங்களுக்கு அது போய் சேர்ந்தது. அதெல்லாம் இல்லாம தகுதியான மாணவ செல்வங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில அந்த 100 நபர்களுக்கு உண்டான அந்த உதவித்தொகை வழங்குவதையும் நாங்கள் வழங்கலாம் என்பதையும் நேரத்தில் அறிவித்து, மற்றும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த புக்கு பசங்கள்லாம் மிக சிரமப்பட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் நிறைய இடங்கள்ல கிடைக்கல. அதையெல்லாம் மிக சிரமப்பட்டு வாங்கி ஆசிரியர்களிடத்தில் கேட்டு பெற்று அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் அதை வாங்கி படித்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அதை நான் நைட்டு தான் வந்தேன். நேற்று அசம்பிளி முடிஞ்சிருச்சு, நேற்றே வரலான் இருந்தேன். நேற்று சிஎம் மீட்டிங் இருந்தனால இருந்துட்டு 6:45 ஃப்ளைட் கோயம்புத்தூர் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் சிவராத்திரி அங்கே பட்டிமன்றம் நடந்தது. ரொம்ப அருமையாக நடந்தது. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30 மணிக்கு விட்டாங்க. 5.5 மணி நேரம் பட்டிமன்றம் நடந்தது. ரொம்ப சூப்பராக பேசினாங்க. நிறைய கருத்துக்கள் அதில் அந்த நடுவர் பேசும் பொழுது சொன்னார். ஒரு ஆசிரியர் இருந்தார் பள்ளிக்கூடத்தில். 2 மாணவர்கள் வந்தாங்களா உள்ள. ஒரு மாணவன் அழுதுகிட்டே வந்தானா. கூப்பிட்டு கேட்டாரா, ஏப்பா அழுவுறேன்னு. சார் நான் 98 மார்க்கு தான் வாங்கியிருக்கிறேன், 2 மார்க்கு போயிடுச்சுன்னு சொல்லி அழுதான். இன்னொரு பையன் வந்தானா, சிரிச்சுக்கிட்டே வந்தானா. ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டாரா. நான் ஒண்ணுமே எழுதல, எந்த முட்டாலும் எனக்கு 2 மார்க் போட்டான். நான் நேற்று சொல்லும்போது நைட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன். அது மாதிரி வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். எல்லாத்துலையும் ஜெயிக்க முடியாது. இப்போ அங்கே ஒரு பொண்ணு சொல்லுச்சு, அந்த பொண்ணு அதில் ஏதோ காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் திறமையாக பேசுகிறேன். அந்த பொண்ணு திறமை என்பது முக்கியம். தோல்வி என்பது வெற்றி தோல்வி என்பது சகஜம். அதற்கு என் வாழ்வும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. என் வாழ்க்கையிலும் ஏதாவது என்னோட நண்பர்லாம் இங்கே கீழே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் கவுன்சிலராக இருந்தேன். தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தொழில் பண்ணும் பொழுது நாங்கள்லாம் ஒரு கேம்ப் நடத்தி மூணாருக்கு போனோம். அந்த மூணாறு கேம்ப்ல இதே மாதிரி ஒரு ட்ரெயினர் வந்தார். பாண்டியன் ஒரு பேர் என்ன, பாரிவல்லல் சார். பாரிவல்லல் சார் அன்னைக்கு கூட கூப்பிட்டு வந்து காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினேன். நம்ம லேடிஸ் காலேஜ் இருக்குல்ல, சாரதா காலேஜில். பாரிவல்லல் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த இது நடக்கும். அவருடைய ஸ்பீச் நடக்கும். ரொம்ப சூப்பராக பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோகா இருக்கும். ஈவினிங் அப்படியே எல்லாம் வெளியில் ஊர் சுத்த போயிடுவோம். போயிட்டு பேசும் பொழுது கேட்டாங்க ஒருத்தரையும், நீங்கள் என்னவா வர விருப்ப போறீங்க, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடியது என்ன, நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டே இருந்தாங்க.
பாண்டிய டெக்ஸ்டைல் வச்சிருக்கார், பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னாரு. ஒருத்தர் லிஃப்ட் வண்டி வச்சிருக்கார், நான் பெரிய அளவில் பிசினஸ் பண்ணணும், என்னுடைய பிசினஸ் 50 கோடி வரணும், 100 கோடி வரணும்னு நல்லா சொன்னாங்க. அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. நான் ஒரு கவுன்சிலராக இருந்த பொழுது நான் சொன்னது என்ன தெரியுமா? எப்படியாவது சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்தினுடைய வாசலை மிதிக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, எப்படி எம்எல்ஏ எம்பி ஆயிருவீங்களான்னு கேட்டாங்க. மனதுக்குள் இருந்தால், எண்ணம் இருந்தால், அந்த எண்ணம், அந்த அதிர்வலைகள் அந்த மனிதனை அதுவாக உருவாக்கும் என்பதற்கு உதாரணம் நானும் ஒருவன். அப்பவே கவுன்சிலர் இருக்கும் பொழுது நினைச்சு எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், இல்லையா பாராளுமன்றத்தில் எம்பி ஆகணும். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. எப்படா ஊமைங்க சாடை காட்டி நாங்க ஃபாரின் போயிட்டு வந்துட்டோம் 15 தடவை. ஒண்ணுமே தெரியாம 15 தடவை ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன். அதனால அதை கத்துக்கலாம், ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. சட்டமன்றம் பாராளுமன்றம் கனவாக இருந்தது, அதை நிறைவேற்றிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அமைச்சராக ஆக்கி இருக்கிறார். உழைப்பிற்கு மரியாதை உண்டு. அதே போல நான் பல மேடைகளை சொல்லும் பொழுது என்னுடைய காளிப்பன் சொல்வார், இந்த பேசுவீங்களேன்னு நினைப்பேன்னு சொன்னார். அதையும் பேசிடுறப்ப அது உங்களுக்கு எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை கல்வி என்பது மரணத்தின் நிலையில நன்றி. ரொம்ப அழகான நாடுகள், ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. ஒரு மணி கிட்டத்தட்ட -15 டிகிரி குளிர் லெதர் கிளவுஸை பிச்சுக்கிட்டு போயிரும் போல் இருக்கு. அதை போட்டிருந்தா கீழே இறங்கினா 2 பேரு அந்த ட்ரெயின் வருவதற்காக ஒரு ஹீட்டர் ரூம் இருந்தது. அதுக்குள்ளதான் நிக்க முடியும், வெளியில் நிக்க முடியல. உள்ள நின்றுகிட்டு இருந்தோம், யாருமே இல்லை. 2 பேர் நின்றுகிட்டு இருந்தா. ட்ரெயின் வர லேட் ஆயிருச்சு. பிளைட்ல வந்த கலப்பு பசி அதிகமா இருந்தது. அங்க சாப்பிடவே முடியல, பண்டு தான் கொடுக்குறாங்க, பர்கர் தான். அதனால வாழைப்பழத்தை வாங்கி பேக்ல வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணேன், பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேர் போயிருந்தோம். வாழைப்பழத்தை, பெரிய பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். அப்ப ஒரு பொண்ணு வந்தாங்க. அந்த பொண்ணு ஒரு 2 வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்தது. 2 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள இருக்கும். கூட்டிட்டு அவங்களும் ஜர்கின் போட்டு வந்தாங்க. அந்த நாட்டுடைய சிட்டிசன் உள்ள நின்னாங்க எங்க கூட. எங்களை பார்த்தாங்க. நாங்க 2 பெட்டி சாம்பிள் பெட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்திருந்தோம். எங்களை பார்த்து வித்தியாசமா பார்த்தாங்க. ஏன்னா நம்ம மிடில், ஒன்று ஒயிட்டு, அடுத்தது மிடில், இன்னொரு டார்க்கு. ஒயிட்னா யூரோப்பு அமெரிக்கன், மிடில்னா ஆசியன், டார்க்னா ஆப்பிரிக்கான்னு ஒரு முடிவு இருக்குது. அந்த மாதிரி நம்ம மிடில் கிளாஸ். மேலே எங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் நம்ம ஊர்ல மாதிரி பழத்தை சாப்பிட்டேன், டோரை திறந்தேன், அப்படி விட்டு எறிஞ்சேன், போய் ட்ராக்ல விழுந்துருச்சு. அந்த அம்மா வேலைகளையும் பார்த்தது. பார்வையில என்ன தெரியுமா, ஏன்டா அறிவு இருக்குதா, தோலை தூக்கி இங்க ஊர்றையாடா அப்படின்னு நினைச்சு பார்த்தது. நானே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கம்மி நின்றுக்கிட்டேன். கல்வி இன்னைக்கு அந்த ஞாபகம் வரும் எனக்கு. யாரும் ஒரு பேப்பர் கூட வெளியில் போட முடியாது. இன்னைக்கு பார்த்தா பசங்க தண்ணி படிச்சு குடிச்சுட்டு பாட்டில் அங்கங்கே வீசிட்டாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, இந்த டிசிப்ளின் என்பது மிக மிக முக்கியம். நான் அதுக்காக தான் சொன்னேன். போன 2 மாசத்துக்கு முன்னாடி அசம்பிளியில் முடிச்சுட்டு கோட்டையிலிருந்து வெளியில் வந்துட்டேன். என்னை ஒதுங்கிட்டு ஒரு பென்ஸ் ஆடி கார் போச்சு, போய் தாண்டி போய் கொண்டு இருக்கிறேன். அதனாலதான் எந்த மாநிலமும் அமல்படுத்த முடியாத பிளாஸ்டிக் தடை சட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா கூட கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பார்க்கிற பக்கமெல்லாம் பாலித்தீனோட அளவு ரொம்ப அதிகமா, யூசேஜ் அதிகமா போயிருச்சு. இது குறுகிய காலம். நம்மளாம் சின்ன பையனா இருக்கீங்களா, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. கடைக்கு போனா தூக்கு போனி கொண்டு போகணும். பால் வாங்க போனா வயல ஜாமனம் கொண்டு போன. இன்னைக்கு பாலித்தீன் பேப்பர்ல போட்டு ஒரு சுத்தி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு டீயிலிருந்து அனைத்தும் பாலித்தீன்ல தான் பேக் பண்றோம். இது எல்லாம் இந்த அவேர்னஸ் என்பது மாணவ செல்வரிடத்தில் நிச்சயமாக வர வேண்டும். பாலித்தீன் உபயோகத்தை குறைக்க வேண்டும். மரம் வளர்ப்பது சம்பந்தமான அந்த அடிப்படை அறிவுகள் வளர வேண்டும். நான் ஸ்வீடன்ல போயிருந்தேன். அப்ப பணம் எடுக்கிறதுக்காக டெபிட் கார்டு பணம் எடுக்கிறதுக்காக கியூல தான் நிக்கணும். நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நான் சின்ன பையனா இருக்கும் போதுமே இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு வருவேன். கும்பலா இருந்ததுன்னா சாப்பிட மாட்டேன். போய் நைட்டு சாப்பிடாம படுத்துக்குவேன். கும்பல தள்ளிக்கிட்டு போறதா ஒரு வெக்கமா இருக்கு, ஏதாவது கூச்சமா இருக்குனது. தியரி, நான் சொல்றது பிராக்டிக்கல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ரோடு சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சாலை விபத்துகள் என்பது மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நேற்று கூட ரொம்ப சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் ஒரு அந்த இரங்கல் செய்தி வாசித்தார். கேரளாவில் இருந்து வந்த சொகுசு பேருந்தும் கேரளாவில் இருந்து வந்த லாரியும் மோதி 19 பேர் அதே இடத்திலே மரணம். அதே போல சேலத்திற்கு அருகாமையில் நேபாள நாட்டிலிருந்து வந்த வாகனமும் பேருந்தும் ஒரு லாரியும் என்று நினைக்கிறேன் மோதி 7 பேர் மரணம். இது மிகப்பெரிய ஒரு கோர விபத்து. இது ஏதாச்சும் நடந்து போயிருக்கு.
தவறு அந்த லாரி அந்த இடத்துல ஜம்ப் ஆகி வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா டூ வீலர்ல பசங்க இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாகனங்களை சரியா ஓட்டுறதில்ல, ஹெல்மெட் போடுறதில்ல, லைசன்ஸ் முறை சரியா இருக்கிறதில்ல. அதையெல்லாம் குறைப்பது கருத்திலே கொண்டு போக்குவரத்து துறையில பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். நீ ஹெல்மெட் போட சொன்னோம்னா நமக்காக போட சொல்ல நினைச்சுக்கிறாங்க. ஹெல்மெட் எடுத்து தொப்பி எடுத்து மாட்டிடுறாங்க. இந்த லா போடுறதே கிடையாது. ஆக்சிடென்ட் விபத்துல சிக்கி ஆள் கீழே விழுவதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட் வெளியில் போயிடும். அது போடுறதுக்கு போடாமே போகலாம். அது மாதிரி போலீஸ் ஏமாத்துறதுக்கு பல வேலைகள் நடக்குது. ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு புருஷனை முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் நின்றுதாங்க. இந்த அம்மா கையில் ஹெல்மெட் இருந்தது. இது நடந்த உண்மை, நான் இதுக்காக ஜோக்காக சொல்ல. அந்த ஆள் என்ன சொன்னார், அவரு வீட்டுக்கார மாட்டா போலீஸ்காரர் இருக்காரு, ஹெல்மெட் எடுத்து மாட்டின்னு சொன்னார். அந்த அம்மா மிக முக்கியம். ஆனா இதையெல்லாம் சொன்னா முட்டாளுங்கிற சொன்னா இப்ப நகர பகுதிகள் எல்லாம் பழக்கத்துக்கு வந்துருச்சு. கிராம பகுதிகளில் இன்னும் வரல. அதுவும் மாணவ சமுதாயங்கள் நீங்க விபத்துல உயிரிழப்புகளை எண்ணி பார்த்தால் 15 முதல் 45% பேர் 45 வயதுக்குள்ளானவர்கள் தான் 75% பேர் உயிரிழக்கிறார்கள். இதையெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அந்த காலத்துல சுதந்திரம் வாங்கும்போது 35 கோடி மக்கள் தொகை. ஆனா இன்னைக்கு 130 டச் பண்ணிட்டோம். அதுதான் பெரிய சாதனையாக இருக்கிறது. ஒரே ஒரு பெருமை என்னன்னா, அதிக இளைஞர்களை கொண்ட மனிதவளம் கொண்ட நாடுகள் பட்டியலிலே முதலாவதாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதான் பெருமை நமக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல 4-5 குழந்தைகள் இருந்தது. நோய்வாய்ப்பட்டு ஏதாவது 1-2 இறந்தாலும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் பேசும் பொழுது வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், நாங்கெல்லாம் பள்ளிக்கு செல்லும் பொழுது நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம், முக்கோணம் போட்டிருப்போம். அதற்கு பிறகு நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஸ்லோகம் இருந்தது. இப்ப எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. 2 குழந்தைங்க, அப்புறம் ஒரு குழந்தைங்க. அவர் பேசும்பொழுது மறுபடியும் சொன்னார், நாமே குழந்தை நமக்கு எதற்கு குழந்தை என்று சட்டமன்றத்தில் பேசினார். அந்த அளவிற்கு மேலை நாடுகளை போல நான் போன ஸ்வீடன்ல அப்படித்தான் குழந்தைகளே இருக்காது. இன்னைக்கு ஒருத்தர் கூட வாழ்வாங்க, அடுத்த போனா அடுத்த இன்னொரு ஆள் கூட போயிடுவாங்க. அந்த அம்மா இல்ல ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. கூட்டு குடும்ப வாழ்க்கை சீரழியும் பொழுதெல்லாம் சமுதாய சீரழிவுகள் நிச்சயமாக வந்தே சேரும். அதுதான் இன்னைக்கு நகர பகுதிகளில் நகரமயமாவதன் காரணமாக இந்த கலாச்சார சீரழிவுகள் நடக்கிறது. அதையெல்லாம் தவிர்க்கின்ற வகையில் நீங்க எல்லாம் அவர் சொன்ன நம்முடைய சக்தி சார் சொன்னார், முதலில் மதிக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள், அதற்கு பிறகு ஆசான், கல்வி அறிவை போதித்த ஆசிரியர்கள். அவர்களை மதித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேறலாம். அது மிக முக்கியமானது. நான் அடிக்கடி பேசும்பொழுது சொல்வேன், ஒருவருக்கு எல்லோருக்கும் 2 மனம் இருக்கிறது. குறிக்கோள் எதுவோ அந்த இலக்கை அடையும் வரை நாம் அதில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாலிசி. யாரு தப்பா சொன்னாலும் அதை பத்தி இல்லை, நமக்கு மனசு கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா அதை செய்யணும். அதே போலதான் உங்களுக்கு அந்த பொண்ணு வந்து அழுது அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ண. நான் கீழே இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்க நானும் கவனிச்சேன். அது அடுத்தவர் மனதை நோக்கடிக்கின்ற வகையில பேசுகின்ற நண்பர்கள் நிச்சயமாக உண்மையான நண்பர்களாக இருக்கவே முடியாது. அது உடல்வா, அது எல்லாருக்கும், அது ஆண்டவன் கொடுத்தது, அது மட்டுமே மாற போறது கிடையாது. அந்த மாதிரி அடுத்தவன் சிரிப்பில் ஆனந்தம் அடையக்கூடிய நட்பு உதவாத நட்பு. உயிர் கொடுப்பவன் தான் நண்பன். அதை மனதில் வைத்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல ஆசிரியர்கள் சொல்வதை கேளுங்கள். தாய் தந்தையருடைய பேச்சை கேளுங்கள். இது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருக்கு. விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் அன்றே. அதே போல அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள் வாழ்க்கையில முன்னேறலாம் என்று சொன்னார். அவர் சொன்னது ராத்திரியில படுத்து கனவு காண்றதல்ல. கனவு என்பது பகல் கனவு, மனதுக்குள்ளேயே இருக்க வேண்டும். நான் என்ன ஆக வேண்டும் என்று, நான் அரசியல்வாதியாக ஆக வேண்டும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று அதற்கான பணிகளை நேர்மையாக செய்து வந்தேன். இன்னைக்கு ஆயிருக்கிற இந்த இடத்துல நிற்கிறோம். அது ஒரு சிலருக்கு முடியாம கூட போலாம். அதுதான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிள்ளைங்க ஒரு ஆடிட்டர் ஆகணும். இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வயது. உங்களுடைய வாழ்க்கை பாதை எந்த ரூட்ல போகணுங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வயது. அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டிகளாகத்தான் 2 பெரும் பேச்சாளர்கள் உங்களிடத்துல சிறப்பான ஒரு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த இடத்துல தவறுனா வாழ்க்கையில தவறா போயிடும். அதனால வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி பெற்றவன் மட்டுமே வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக அல்ல, தேர்தலில் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களும்
மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து தேர்தலில் நன்கு பயின்று தேர்ச்சி பெற வேண்டும். அதே போல வாழ்க்கை கல்வியில் கற்று வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும். பெற்றோர்களுக்கும் கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உற்றவர் ஒரு மாணவர்களாக நல்ல மாணவர்களாக பெயர் எடுக்கின்ற வகையில் சமுதாயத்திலே நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி நன்றி கூறி